வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் சியமா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா நம்ம மீனாட்சி கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. ஜீவா என் மனசில் இருக்கா அப்படின்னு உணரக்கூடிய தருணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம ஆதி அடைச்சி வச்சுருந்த அந்த புவனா மாட்டிக்கிடாங்க. நம்ம மீனாட்சி ஹாஸ்டல் முன்னாடி மீனாட்சி கிட்ட சிக்கிறாங்க. மீனாட்சி அடைக்கலம் கொடுத்து, வாங்க நீங்கள் பயப்படாதுங்க, உங்களை யார் அடைச்சி டார்ச்சர் பண்ணது எனக்கு ஒன்றும் தெரியலை அப்படின்னு அந்த இடத்துல தலை கால புரியாமல் பேசுகிறாங்க புவனா. ஒரு கட்டத்தில் நீங்கள் இப்போ ஒரு டென்ஷனான இதில் இருக்கிறனால தான் உங்களால் சரியாக சொல்ல முடியலை. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, எங்கேயே இருக்கலாம், உங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டது எங்களோட பொறுப்பு அப்படின்னு அழைச்சிக்கிட்டு அந்த ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்து அவங்கள விடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஆதி எப்படியாவது மீனாட்சியை அடையணும், மீனாட்சிக்கு பட்டுப்புடவை எடுக்கணும் மேரேஜுக்காக அப்படின்னு அவங்க அக்கா கிட்ட ப்ரெஷர் கொடுத்து மீனாட்சியை பட்டுப்புடவை எடுக்கிறதுக்கு வர வைக்கிறாங்க. கூடவே நம்ம ஜீவாவும் போகிறாங்க. அங்கே தாங்க துணிக்கடையில் ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாங்க. நம்ம ஆதி கிட்ட கொஸ்டினை கேட்குறாங்க. உங்களுக்கு மனைவியாக வர போகிற மீனாட்சிக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் எது அப்படின்னு கொஸ்டினாக கேட்டு உங்கள் கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு புரிதல் இருக்குது அப்படின்னு உள்ள டெஸ்ட்டு தான் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டில் பார்த்தோன்னா நம்ம ஜீவா கரெக்டான விடைகளை எழுதி போட்டுறாங்க. சாக்காவி நிற்கிறாங்க மீனாட்சி. இது ஆதியால் முடியாது அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த புடவைகளில் உங்களுக்கு பிடிச்ச புடவை எது அப்படின்னு கேட்க நேரம் நம்ம ஜீவாவுக்கு கரெக்டாக சொல்கிறாரு. மீனாட்சிக்கு இந்த ரெட்டு கலர் புடவை நல்லா பிடிக்கும், கண்டிப்பாக இதை தான் செலக்ட் பண்ணுவா அப்படின்னு கரெக்டாக தூக்கி எழுதுறாங்க. அதே நேரத்தில் ஆதி உருட்டி தப்பான பதிலை எழுதி வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா மீனாட்சிக்கு பிடித்த உணவு எது அப்படின்னு உள்ள ரெண்டாவது கொஸ்டின். அப்போனா அவங்க அக்காவிக்க வத்த குழம்பு தான் பிடிக்கும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜீவா கரெக்டாக எழுதி போடுறாங்க. அதே நேரத்தில் ஆதி உருட்டி தப்பாத்து எழுதி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா விடையெல்லாம் இந்த பேப்பரில் கரெக்டாக இருக்குது, இதை யார் எழுதியிருப்பாங்க, நிச்சயமாக இது ஜீவா தான், ஆதியோட வேலை இல்லை அப்படின்னு கெஸ் பண்ணிடுறாங்க. மீனாட்சி என்னை இவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சுருக்கான்னா கண்டிப்பாக என்ன நல்லா பார்த்துக்கிடுவான். என் மனசுலையும் இப்போ ஆதி இல்லை, இந்த ஜீவா தான் இருக்கான். ஜீவா எனக்காக எதுவும் செய்வான், அவன் அவ்வளோ நல்லவன், எனக்கு நல்லாவே புரியும். அவனை வேணும்னு யாரோ வம்புல மாட்ட விடுறதுக்கு சுற்றி அவனையே வராங்க. அதுவும் எனக்கு நல்லா புரியுது. ஆனால் அவன் நல்லவன், அவன் எங்கள் அக்காவுக்கு அந்த வீட்டில் இருக்க பலம் அப்படின்னு அந்த இடத்துல புரியுறாங்க. அப்பத்தா மாதிரி ஒரு ஆளை எதிர்க்கணும்னா அந்த வீட்டிலே அது ஜீவா தான் அப்படின்னு அந்த இடத்துல புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா லிஃப்ட்டில் நம்ம மீனாட்சியும் ஜீவாவை சிக்கிறாங்க. அது ஒரு கட்டத்தில் அது அப்படியே அதிர்வு கணக்காக இருக்க நேரம் நம்ம மீனாட்சி ஜீவாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஆதி பார்த்து ஆத்திரமும் வெறுப்புமா கோபத்தோடு கொந்தளிக்கிறாங்க. என்ன, நான் கட்டிக்க போகிற பொண்ணு இவன் கட்டி பிடிச்சிட்டு இருக்கான், இதை பார்க்கறதுக்காக இருக்கேன், இவன் சுற்றி என்னோட மீனாட்சியை கவுத்துருவான் போல் இருக்குது. நான் என்ன பண காசை காட்டினாலும் மயங்காத மீனாட்சி அந்த ஆதி வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவா. ஏன்னா அவள் பணத்துக்கு மசியக்கூடிய ஆள் இல்லை, அதுவும் சுயநலமாக யோசிக்கவா. இப்படி ஒருத்தையை நான் வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது, கண்டிப்பாக இவளை நான் அடைஞ்சிடணும் அப்படின்னு அந்த பண காசுக்கு மசியத்த லேடி இவ தான் அப்படின்னு அந்த இடத்துல எவ்வளோ பணத்தை வீசினாலும் இவ இவளுக்கு மனசில் ஜீவா தான் இருக்கான், அது நல்லாவே புரிஞ்சிட்டு. ஆனாலும் நான் விட மாட்டேன், இவளை அடைஞ்சே தீரணும், அதுதான் இப்போதைக்கு எனக்கு லட்சியம் அப்படின்னு அந்த இடத்துல ஆதி நினைக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா புடவை கடையில் புடவை எடுத்துட்டு வந்துடுறாங்க. நம்ம ஜீவாவை மனசுக்குள்ளே போட்டு யோசித்துக்கிட்டே இருக்காங்க மீனாட்சி. இந்த சைடு பார்த்தோன்னா நீ கட்டிக்க போகிறவரை காட்டு அப்படின்னு அந்த இடத்துல ஹாஸ்டலில் எல்லாரும் பேசுகிறப்ப ஒரு கட்டத்தில் ஆதி ஃபோட்டோவை எடுத்து தூக்கி காட்டுறாங்க. மீனாட்சி அரண்டு போகிறாங்க. புவனா இவரா அப்படின்னு அந்த இடத்துல பயத்தோட படபடப்போட இருக்கிறாங்க. எதுக்காக நீ பயப்படுற அப்படின்னு கேட்க
நேரம் தான் இந்த ஆளு தான் என்னை கடத்தி வச்சிருந்தவர் அப்படின்னு சொன்னார். இவன் நல்லவனே இல்லை, இவன் பொம்பளை பொறுக்கி, இவனை கல்யாணம் பண்ணாதுங்க, இவன் ஒரு கேடு கெட்டவன், இவனால் எத்தனை பெண்களோட வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. மீனாட்சி தயவு செய்து நான் சொல்லுறேன், இவனால் தான் வந்து என் வாழ்க்கை இப்படி ஆச்சு, இவன் மோசம் அப்படின்னு வந்து சொல்லினேரம். இப்படிப்பட்டவன் இவன் இருந்துக்கிட்டு இவன் பண ஆசைக்காக இவ்வளோ தூரம் வந்து இருக்கிறான். அப்படிப்பட்டவன் எனக்கு வந்து கணவராக வரக்கூடாது. அப்போ ஜீவாவை மாட்டி விட பார்த்தது ஏன் இவனா இருக்கக்கூடாது? ஏன்னா நான் வந்து அவனை வெளியே கொண்டு வர நேரம் கரெக்டாக வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ண நேரம் அந்த கால் எல்லாம் வந்து டெலிட் ஆகி இருந்து கால் ஹிஸ்ட்ரி அதோட எல்லா அந்த சிம்மே வந்து பிளாக் ஆகி இருந்து அப்படின்னா பார்த்தா இவன் தான் காரணமாக இருக்கும். இந்த ஜீவாவை மாட்டி விடுறதுக்கு சுற்றி இருந்துன்னு சதி பண்ணவே இந்த ஆதி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கெஸ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆதியை மீனாட்சி சந்திக்கிறாங்க. இந்த பாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல பேசினாரு. நம்ம புவனாவையும் கூட்டிகிட்டு வராங்க. நான் இருக்க நேரம் நீ பயப்படக்கூடாது, தைரியமாக வா அப்படின்னு வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க ஆதிக்கிட்ட. இந்த பாருடா, என் மனசில் வந்து நீ இல்லை, ஜீவா தான் இருக்கா, நான் வந்து கட்டுனா அவனை தான் கட்ட போகிறேன் அப்படி சொன்னோன்னே, ஏன் நான் இவ்வளோ தூரம் உனக்கு உதவுனே இல்லை, உங்கள் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பணம் எல்லாம் கட்டுனது நான் தானே, நீ அதுக்கு பிறகும் என் மேலே உனக்கு பாசம் வரல மீனாட்சி அப்படின்னு கேட்க நேரம், பணத்தை காட்டி யாரையும் அடைஞ்சிட முடியாது, நீ உன்னோட குணம் எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சுட்டு நீ இப்போ கேடு கெட்டவன் நீ வந்து நிரூபிக்க இன்னா இருக்கா புவனா அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இந்த பாரு இதை நீ சாக்குக்கா பச்சி புவனாவுக்கு ஏதாவது ஆபத்து உண்டுனா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். இந்த மீனாட்சியை பற்றி நீ சரியாக புரிஞ்சிக்கிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த புவனா போயும் நான் கட்டிக்க போகிற மீனாட்சி கையிலையா வந்து சிக்குனா, இப்போ என் வாழ்க்கையில் இருந்து மீனாட்சி போக போகிறா, இது மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து மீனாட்சிக்கு அப்பாவுக்கே வந்து கால் பண்ணி வந்து பேசுகிறாங்க. மீனாட்சிக்கு அப்பா தான் அவங்க அக்காவோட புருஷன், மாமா மாமா அப்படின்னு வந்து உருகி பேசக்கூடியவராக இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க, இந்த மீனாட்சி என்னை வேண்டானி தூக்கி எறிஞ்சிட்டா, அவள் ஜீவானி ஒரு பையனை தான் வந்து கல்யாணம் பண்ண போகிறா, நான் செய்த தப்பு இப்போ எனக்கு வினையாக வந்திருக்கு, நான் ஒருத்தங்களை அடைச்சி நான் துன்புறுத்தினேன், அவள் வந்து சாட்சியாட்டு மீனாட்சி கிட்ட வந்து போய் நின்றுட்டா, என்னை பற்றி அவள் எல்லாமே சொல்லி கொடுத்து இப்போ மீனாட்சி ஜீவாவை கட்டிக்க முடிவில் இருக்கா, அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவர் மொபைலில் வந்து நம்ம மீனாட்சி அவங்க அம்மா சுமதி கூட சேர்ந்துருக்க ஃபோட்டோவை வந்து பார்க்குறாங்க. ஜீவா வந்து சுமதி தானே என் மனைவி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நினைவு, அப்போனா மீனாட்சி என் பொண்ணு, அப்போ மீனாட்சி வந்து அந்த ஆதி கெட்டிக்க போகிற பொண்ணா இது வேண்டான்னு இப்போ ஆதியை தூக்கி எறிஞ்சது என்னோட பொண்ணு தானா, ஆனால் இந்த ஆதி நல்லவன் இல்லை, ஆனாலும் நான் ஆதியை வந்து ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு வந்து சொன்னேன், ஆனால் என் பொண்ணு வந்து கண்டிப்பாக வந்து ஜீவா நல்லவனாக தான் இருக்கும், அவனை தான் தேர்ந்தெடுத்திருக்கான், ஆனால் என் பொண்ணு என் பொண்டாட்டி, என் குடும்பத்தை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மீனாட்சியோட அம்மா வந்து அம்மாவை பற்றி எல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆதியோட மாமா அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே நேரத்தில் ஜீவாவை கட்டி பிடிச்சி வந்து நான் என் மனசில் நீ தான் இருக்கா ஜீவா அப்படின்னு வந்து மீனாட்சி வந்து காதில் வந்து சொல்லுறாங்க.